ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் பிக் பாஸ் சீசன் 9. இன்னைக்கான லைவ் அப்டேட் பத்தி தான் பார்க்க போறோம். விஜய் பார்வதிக்கும் திவாகருக்கும் சரியான சண்டை நடக்குது மக்களே. திவாகர் என்ன சொல்றாருன்னா, நீ வந்து உன் தேவைக்காக இங்க எல்லாரையும் யூஸ் பண்ணிக்கிற அப்படின்ற மாதிரி திவாகர் ஒரு புகாரை தூக்கி விஜய் பார்வதி மேல வைக்கிறாப்ல. அதாவது நேத்து ஒரு விஷயம் நடந்ததுல, அந்த ராஜாங்கம் டாஸ்க்ல வந்து விஜய் பார்வதி வந்து இன்னும் ஒருத்தரை காப்பாத்துறதுக்காக நான் இங்க இருக்கிற 9 பேரையும் பகச்சிக்க முடியாதுன்னா, அதனால வந்து நீ பொறுமையா இரு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க. அதுலதான் வந்து இங்க எடுத்து போட்டு உடைக்கிறாப்ல. அப்போ நீ வந்து உன்னோட பதவியை தக்க வச்சுக்கிறதுக்காக நீ என்ன வேணாலும் பண்ணுவ, நியாயத்து பக்கம் நிக்க மாட்டேன், அநியாயம் தான் பண்ணுவ அப்படின்ற மாதிரி நம்ம திவாகர் போட்டு அடி அடின்னு அடிக்கிறாப்ல. விஜய் பார்வதிக்கு பதில் சொல்ல முடியல. நான் அவனுக்கு சப்போர்ட் பண்ண பாத்தியானா, அது என்ன முதல்ல சொல்லணும் அப்படின்ற மாதிரி விஜய் பார்வதி அவங்களே சொல்லிக்கிறாங்க. அதே மாதிரி வந்து நீ மட்டும் ஒன்னும் நல்லவன்லாம் கிடையாது, நீ பண்றதையும் வந்து மக்கள் பாக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் பார்வதி இங்க வந்து கேமரால ரிஜிஸ்டர் பண்றாங்க. அதாவது திவாகர் ஒரு பக்கம் ரிஜிஸ்டர் பண்றாரு. அதாவது நீ வந்து சபரி வந்து கெட்ட வார்த்தை பேசுறல, எப்படி பேசுவேன்னு சொல்லிட்டு எகிரிட்டு போறாரு. அதே தான் சொல்றேன்ல, திவாகர் வந்து யாராவது தப்புன்னு சொல்லிட்டாங்கன்னா அவங்கள விடவே மாட்டாப்ல. அதாவது அவங்க சைட்ல இருக்க எல்லா தப்பையும் போட்டு எடுத்து போட்டு அடிக்கிறன்ற பேர்ல ஒரு மாதிரி எக்ஸ்போஸ் ஆயிடுவாரு. அதான் இங்க பண்ணிட்டு இருக்காரு. ஓகேவா? ஏன்னா போன வாட்டில வந்து விஜய் பார்வதிக்கு எதனா ஒரு பிரச்சனைனா ஆப்போசிட்ல இருக்கிறவங்களோட அந்த எதனா ஒரு விஷயத்தை தூக்கி போட்டு அடிப்பாப்ல. இந்த வாட்டி விஜய் பார்வதியை தூக்கி போட்டு அடிச்சிட்டு இருக்காப்ல. அதுதான் விஜய் பார்வதி அங்க நின்று புலம்பிட்டு இருக்காங்க. இந்த ஆளுக்கு என்ன சொன்னாலும் புத்தியா வராது போல, இந்த ஆள் வந்து திருந்த மாட்டாரு, அதுக்கப்புறம் அப்படியே விட்டுற வேண்டியதா இருந்தாலும் அப்படின்ற மாதிரி விஜய் பார்வதி அவங்க புலம்பிட்டு இருக்கிறத பார்க்க முடிஞ்சது. அப்படியே அங்க வந்து கட் பண்ணினா கமருதீனும் நம்ம விக்கல் சீக்கிரமா பேசிட்டு இருக்காங்க. அப்ப கமருதீன் சொல்றாரு, இல்லனா அந்த பொண்ணு நம்மளுக்கு செட் ஆகாதுனா, அந்த பொண்ணு ஓவரா பண்ணு, நேத்து நைட்டு கூட ஒரே ஒரு நெய் தானா எடுத்தேன், அதுக்கே வந்து அவ்வளவு தூரமா வந்து சீன் கிரியேட் பண்ணு, அந்த பொண்ணுலாம் நம்மளுக்கு செட் ஆகாது அப்படின்ற மாதிரி அவர் வந்து அங்க உட்காந்து பேசிட்டு இருக்கிறத பார்க்க முடிஞ்சது. அந்த பொண்ணு அதோட தேவைக்கு மட்டும் எல்லாரையும் யூஸ் பண்ணுறா, அதாவது அது ஒரு கேம் ஆடுது, அந்த கேமுக்கு மட்டும் தான் நம்மள யூஸ் பண்ணே தவிர மத்தபடி அது உண்மையாலாம் இல்ல அப்படின்ற மாதிரி அங்க கமருதீன் போட்டு உடைச்சிட்டு இருக்காப்ல. அதாவது விஜய் பார்வதிக்கு சப்போர்ட்டா இருந்த 2 பேரு, ஒன்னு திவாகர், இன்னொன்னு வந்து கமருதீன். இவங்க 2 பேரும் விஜய் பார்வதி விட்டு விலகிட்டாங்கன்னா விஜய் பார்வதி ஒரு தனியால தான் வந்து கேம் ஆடணும். அப்ப அவங்க கேம் எப்படி இருக்குன்னு பாக்கணும். ஓகேவா? ஏன்னா இவங்களால இவங்களாம் வந்து எதனா விஜய் பார்வதிக்கு எதனா ஒண்ணுனா உடனே துடிப்பாரு திவாகர், கமருதீன் உடனே வந்து சப்போர்ட். ஓகேவா? நான் போன வீடியோல கூட சொல்லியிருந்தேன், கானா வினோதுக்கு ஆப்போசிட்டா கமருதீன் பேசும்போது கூட ஒரு பொண்ணோட மாயையில மாட்டிட்டு இருக்காரு, அதனாலதான் வந்து அவர் ஃப்ரெண்ட்ஷிப் வந்து கண்ணுக்கு தெரிய மாட்டேதுன்ட்டு. இப்பதான் அவர் எல்லாமே வந்து கண்ணுக்கு தெரியுது போல, அந்த பொண்ணோட மாயையில இருந்து வெளியே வந்துட்டார்ல. அவருக்கு எதுக்கு இந்த வேலைன்னு தெரியல, வந்தியா கேம் ஆனியா வீட்டு விட்டு வெளியே போறானா. இவங்க வந்து நிறைய விஷயத்த பேசியிருக்காங்கப்பா. நேற்று நைட்டு லைவ்ல போட்டு உடைக்கிறாப்புல. அதாவது கானா வினோத் கிட்ட பேசிட்டு இருக்கும்போது கமருதீன் போட்டு உடைகிறாரு. வெளியே வந்து இவங்க எப்படிதான் வாழணும் அப்படின்றத முதல் கூட டிஸ்கஸ் பண்ணிருக்காங்கன்னா பாத்துக்கோங்களேன், அந்த அளவுக்கு போயிருக்கு. அப்போ நம்ம விஜய் பார்வதி என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, இந்த மாதிரி வந்து நீ எங்க வெளியே போனாலும் சரி, நீ நானும் வந்து ஈக்குவலா ஷேரை வந்து பிரிச்சுதான் வந்து வெளியே போனோம், பணத்தை வந்து நீயும் பாதி போனா நானும் பாதி போடுவேன், உன் ஃப்ரெண்ட்ஸ் வராங்களா, ஃப்ரெண்ட்ஸ் கூட போனா கூட அவங்களுக்கு வந்து பாதி பெட்ரோல் சார்ஜ் வந்து நீ கொடுக்கணும், பாதி பெட்ரோல் சார்ஜ் நம்ம போடுவோம் அப்படின்ற மாதிரி அவங்களுக்குள்ள பேசிட்டு இருந்திருக்காங்க. இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ற இடமாடா இது அப்படின்ற மாதிரி. ஏன்னா இதெல்லாம் லைவ்ல வரல, அதை வந்து இங்க யூரே போட்டு உடைக்கும் போது நம்மளுக்கு தெரியுது. இந்த மாதிரி எல்லாம் எனக்கு செட் ஆகாது அந்த பொண்ணு அப்படின்ற மாதிரி அங்கேயே உட்காந்து கமருதீன் சொல்லிட்டு இருந்தாப்ல. அதனால தான் இன்னைக்கு பிரேக்கப். அவ்வளவுதான், அவங்களுக்கு பிரேக்கப் ஆயிடுச்சு. திவாகருக்கும் அவங்களுக்கும் பிரேக்கப் ஆயிடுச்சு. அதே மாதிரி அண்ணன் தங்கச்சி பாசத்துல பிரேக்கப் ஆயிடுச்சு. இங்க வந்து லவ்ல பிரேக்கப் ஆயிடுச்சு. ஓகேவா? எல்லாமே அவங்களுக்கு பிரேக்கப் தான். பாவம் விஜய் பார்வதி என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. விஜய் பார்வதி போட்டு அடி அடின்னு அடிக்கிறாங்க. அதாவது சபரி மேட்டர் தூக்கி போட்டு நம்ம திவாகர் அடிக்கிறாரு, கமருதீன் வந்து லவ் மேட்டர் தூக்கி போட்டு அடிக்கிறாப்ல. அதனால விஜய் பார்வதியால எதுவுமே பேச முடியல. எப்பா ஏதோ ஒன்று பண்ணிட்டு போங்க அப்படின்ட்டு நான் போறேன் அப்படின்ற மாதிரி அவங்க போயிட்டு பார்க்க முடிஞ்சது. இதுதான் மக்களே விஜய் பார்வதிக்கும் திவாகருக்கும் உள்ள சண்டை போயிட்டு இருந்தது. கூடவே கமருதீன் இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நேற்று நைட்லாம் வேற மாதிரி எல்லாம் போச்சு, அதெல்லாம் போன வீடியோல சொல்லியிருந்தா மறக்காம செக் பண்ணி பாத்துக்கோங்க. அது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இருக்க பெல் ஐகானை தட்டி விட்டுக்கோங்க. அப்பதான் நம்ம போற வீடியோ உடனே வந்து சேரும். லவ் யூ, பை, டேக் கேர்.